உனக்கு என்ன வயசு? 33. ஈட் மோர் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போ தான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். 1.5 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ மாதுளம்பழம், 1/2 கிலோ திராட்சை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எனக்கு பிரிக்கல கவர். அப்படியே தான் வச்சு அது எங்கே வச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை. அப்படியே வந்த வேகத்துக்கு தான் நான் ரெடி ஆகிட்டேன்னு. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு உங்கள் கணவரின் காலில் விழுந்து கும்பிட ஆசை. ஏண்டா கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு காலை வாரி விடுறதுக்கா? எத்தனை பழைய படத்தை நாங்களாம் பார்த்துருக்கோம் தெரியுமா? அப்புறம் காலில் விழுந்து கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு ரகசியத்தை பார்த்துட்டு போகிறதுக்கு, சிதம்பரம் ரகசியத்து. ஹார்ட்டாக பண்ணாலும் பண்ணாட்டி எனக்கு வியூஸ் இவ்வளோ தான் லிமிட்டில் இருக்குது. இப்போ நான் ஹார்ட்டாக பண்ணாலும் எனக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஹார்ட்டாக பண்ணாலும் பிரயோஜனமாக இருக்கணும். அதுக்கு தான் கோல்டு இருக்குது. வாங்க, கோல்டுக்கு யாராவது 2 பேர் ஜாயின் பண்ணுங்க. இப்போ கோல்டு மெம்பர்ஷிப் போயிடலாம். நாங்கள் 90s கிட்ஸ் கொஞ்சம் உஷார். சரிதானடா? ஆமாங்க, பாருங்க 90s கிட்ஸ் மாடலுங்க ப்ளவுஸ். கொட்டாஞ்சாவல லேடி நீ அது வேண்டாம். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மொவ வந்து நின்னா முன்னாடி, அதுலலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் தான். தேங்க்யூ ஆனந்த். தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ. நீங்கள் வந்து சூப்பர் சாட் தெரிஞ்சு தான் பண்ணீங்களா, இல்லை மெம்பர்ஷிப்னு நினச்சி சூப்பர் சாட் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு 33. மோகன்ராஜ் சொல்கிறாரு எனக்கு 32. நீ தான் வயசானவ. ஆமாம், கேள்விதான். அப்புறம் ஏன் லைவை பார்த்துட்ருக்கேன்? ரோஷம் உள்ளவனாக இருந்தால் இப்போ பிளாக் பண்ணிட்டு கிளம்பிடு. கிச்சன் போய் ஆடியில் வச்சு சாப்பிடுங்க. இதோ போகிறேன். ட்ரீம், நீங்கள் இன்னும் போகலையா? சரி, ஓகே. சாப்பிட்றேன். மெம்பர்ஷிப் வீடியோ பார்த்து தான் இப்படி துரும்பா இழைச்சிட்டேன். வயிற்றுலேருந்து கடகடான்னு சவுண்டெல்லாம் வேறு கேட்குது. பூ வாடிட்டு இருக்கு, ஆனால் நீ இன்னும் வாடாமல் இருக்கியே, என்ன ரகசியம்? அதுக்கு இன்னும் வயசு இருக்குங்க. 33 வயசுலேயே வாடி போயிடுவாங்க. எல்லாம் 40 வயசு வந்தால் தான் கொஞ்சம் மாற்றம் தெரியும். 33 வயசுலலாம் தெரியவே தெரியாது. அது எங்கள் ஃபேமிலிலாம் சுத்தமாக 40 வயசுனால யாரும் நம்பவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் கல்யாணம் ஆக போதா, 25 ஏஜான்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் ஜீன் அப்படி தான் எல்லாருக்கும். தோளுக்கு மேலே குழந்தைங்க இருந்தால் கூட நம்ப மாட்டாங்க யாருமே. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிச்சனு போய் ஆடையாளை வச்சு சாப்பிடுங்க. என்னுடைய டிசிஷன் டைம் வேணும்ல. என்ன இப்போதான் இந்த கமெண்ட்டை படிச்சு மறுபடியே ரிப்பீட் முள்ள போட்டுகிட்டே இருக்கேன். என்னடா? பாப்ஸி இன்னுமா சாப்பிடல? என்கிட்ட தோசை சொன்னீங்க. இல்லை, இங்கே தான் திருட்டு போனீங்களா? இல்லை, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? ப்ளவுஸ் போட்ட ஆளு தான் 90s கிட்ஸு ஸ்டிச் பண்ணினது. தட் இஸ் கிட்டு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
சிவா, ஹாய் சிவா. நான் போல நவ் ரிலாக்ஸிங் லைவ் முடிஞ்சு பேக் டு ஒர்க். அப்போ உங்களை எங்கேயும் இழுத்து போட்டு கட்டி போட்டுக்கவா? சிப்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் நிலா செல்லம். என்ன தங்கம், என்ன தங்கம், என்ன தங்கம், அடே தங்கோ தங்கோ. ஹாய், குட் நைட் செல்லக்குட்டி. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்டி வெல்கம் டு கோல்டு. நான் இப்போ மனசில் நினச்சேன், சரி யாரும் ஜாயின் ஆகலை, லைவ் அப்படியே கட் பண்ணிட்டு போய் தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். இவர் ஒருத்தர் வந்து இப்போ ஜாயின் போட்டிருக்காரு. தேங்க்யூ. லைவ் டைமிங் பார்த்துக்கோ, சாப்பிடு ஃபஸ்ட்டு. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது சார். சாப்பிட சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டாங்க, ரொம்ப நேரமாக கதவை தட்டி தட்டி கட்ட வைக்க சொல்லிட்டேன். கடுப்பாரு டென்ஷன், ஏதோ எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசம். என்னன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. நேற்று நைட்டு ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு, நேற்று காமன் லைவ்ல ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. நேற்று மெம்பர்ஷிப் லைவ்லேயும் நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா, சாரி எனக்கு காமன் லைவ் ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு, அதனால நான் வந்து என்னால் ஒழுங்காக நடத்தேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அதுலேருந்தே எனக்கு அப்படியே நான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் போய் ஒரு மாதிரி இருக்குது. போய் கண்ணாடியில் போய் நின்று நான் பார்த்தேன். எனக்கு என்ன ஏதோ குறைனா ஏதாவது குறையாக்கா அப்போ நான் இன்னைக்கு ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட்டு போட்டுட்டேன். மார்னிங் அப்பாயின்மெண்ட்டு போட்டுட்டு சாரி அப்பாயின்மெண்ட்டு மதியம் போட்டுட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நான் காலையில் போயிட்டேன். சரி டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு. அந்த பையன் பார்த்துட்டு அந்த ரிசப்ஷன் அந்த ஹாலில் இருப்பான்ல, என்ன மேடம் ப்ராப்ளம், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் இல்லைங்க ஸ்கின் சம்மந்தப்பட்டதுங்க அப்படின்னு என்ன என்ன விஷயத்த சொன்னேன். உங்களுக்கா? ஆமாங்க. அப்படின்னா எதுக்கு நான் உங்களை இப்படி பார்க்குறேன். சரி இருங்க டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட கால் பண்ணிட்டு ஓகே 6:30 போல் வர சொல்லுங்கள். அப்பயே டோக்கன் அப்பயே அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்ஸு, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, நல்லா தான் இருக்கு, என்னடி என்னன்னு காட்டப்போற, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, என்ன எதுக்கு, வேணாண்டி இதெல்லாம் தேவையில்லாதது பண்ணிட்டு இருக்காது, கண்ட மெடிசன் எதையாவது கொடுத்து நல்லா இருக்கிற உடம்பை கெடுத்து விட்டுற போகிறாளுங்க, வேணாம். வாந்தி இது வருதா, ப்ரெக்னெண்ட்டாக இது இருக்க போகிறேன். ப்ரெக்னெண்ட்டா? சும்மா இப்படி தேவையில்லாத வேலை பண்ண வேண்டாம் ப்ளீஸ். அப்புறம் வந்து கோல்டு வந்து ஹாட் கிளாமர் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு எல்லா ஆக்சஸ். ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்குள்ளே போயிடலாம். எனக்கு டைம் இருக்குது, இன்னும் கரெக்டாக இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷம் காமன் லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப்குள்ளே போயிடலாம். அழகுத்தான் நிலா, செலவு பண்ணாத நிலா. செலவு விடுங்க, வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுமோ அப்படின்ட்டு. என்ன ஆச்சுடா, தேவையில்லாத எதுவும் பண்ணாத. அப்புறம் வந்து சரி போட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு அப்புறம் வீட்டில் ஈவினிங் வந்ததுலேருந்து நான் போய் அப்புறம் கிச்சனில் போய் நின்று பார்த்தேன். வெளிச்சத்தில் நம்ம ரூமுக்குள்ளே எப்படி இருக்கும், வெளிச்சத்தில் எப்படி இருக்கும்ன்ட்டு போய் நின்று பார்த்தேன். அப்புறம் சரி யோசிச்சுட்டே இருந்தேன், போகலாமா, ஏதாவது இன்ஜெக்ஷன் அப்படி இப்படி குத்தி ஏதாவது சைடு எஃபெக்ட் உண்டு பண்ணுறவாளா, பயம் தாங்கலை எனக்கு வேற.
சரி அப்படின்ட்டு இவங்க என்ன சொன்னாங்க, வேண்டாம்ப்பா அதெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு. ஏன்ப்பா நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்கிற? வேணாம்ப்பா, வேணாம்ப்பா அப்படின்ட்டு அப்புறம் சரி மனச மாத்தி விட்டாங்க ஈவினிங். அதுக்கு வேணா உனக்கு நான் வேணா வேற சொல்யூஷன் சொல்றேன். இங்க நமக்கு டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு வேணா சும்மா நார்மலா வந்து இது பண்ணிக்கோ. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இன்னும் இது அப்புறம் இதெல்லாம் வேணாம்மா. அதெல்லாம் தேவையில்லாம எல்லார் உடம்புக்கும் ஏத்துக்காதுப்பா. வேணாம்ப்பா. சரி அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். பாப்ஸு ஃபேஷியல் பண்ணாலே எப்படித்தான் பண்ணுவீங்க? 2 இயர்ஸா பார்த்துக்கிட்டு இருக்கேன். லூஸு. இனிமேதான். கோல்டு மெம்பர்ஷிப்பு என்ன ஸ்பெஷல்? கிளாமர். ஆமாங்க, கிளாமர் தான். வெயிட்டிங். இந்த சேரீல பார்க்கணும். சிற்பி சேனலில் மிஸ் பண்ணிட்டேன். சிற்பியில் பிளாட்டினமில் தான் இருந்தேன். அப்படியா? சிற்பி 92லையா? சிற்பின்ற நீ போட்டிருக்கிறது ஸ்பெல்லிங் தப்பு எஸ்டி. அது வந்து ஃபேக் வீடியோட சேனலில் போட்டு வச்சுருக்கேன். ஒரிஜினல் SIRRPII 92. அப்படியே செகண்ட் வந்து 922. உன்னுடைய ஹெல்த்து மட்டும் பாரு. எந்த டாக்டரும் அதெல்லாம் இல்லை எஸ்டி, அது கிடையாது. செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து சரி நான் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிடலாம் நினச்சேன். அப்புறம் வேறு என்ன ஆச்சுடா தேவையில்லாம. ஷோவர் பேக் ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். வாங்க இப்போ கோல்டுக்கு வாங்க. நீங்கள் இந்த டேப்லெட் எதுக்கு விஜய்? யார் கேட்டா? இப்போ இந்த லைட்டு எங்கே இருக்கு? நான் இருட்டுக்கு போய் எடுக்க போகிறப்பெல்லாம் எதிர்பார்ப்பேன். அப்போ வந்து நீ ஹெல்த்தை பாரு, நான் ஒன்றும் பார்க்குறேன். நாளைக்கு நான் போயிட்டு கண் டாக்டரை பார்க்குறேன் உனக்காக. வேறு என்னடா ஆச்சு தேவையில்லாமல்? நிலா யுவர் ஐஸ் ஆல்வேஸ் கோல்டு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஐப்ரோஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே அப்பப்போ வெயிலில் பட்டு பட்டு கொஞ்சம் வெயிலில் அலைச்சல் அதிகமாக இருக்கா, கொஞ்சம் அப்படியே பொறிஞ்சு போயிடுது. அப்பப்போ நல்லா இல்லாத மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஓகே விஜி, இதுக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் விஜி. இதை பற்றி நான் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் இருக்கும்னு அதான் 1.5 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கருக்கு போனேன். ரொம்ப அதிகமாக கேட்டாங்க. ரொம்ப அதிகமாக கேட்டாங்க. அப்புறம் வந்து தெரியுது, ஆனால் இது பண்ணிட்டா வெயிலில் போயிட்டு வந்தால் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்ல நம்ம சேனலில் இருக்கிறதுனால. வீட்டில் இருந்தால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. எனக்கு நான் மேக்கப் பண்ண மாட்டேன், எனக்கு அது பண்ண தெரியாது.
அது பண்ணாலும் என் ஃபேஸ்க்கு நல்லா இருக்காது. நான் வந்து சாதாரணமாக இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி தாங்க போடுவேன். இந்த ஒர்க்கு பாருங்கள். இதை போட்டுட்டேன்னா பான்ஸ் பவுடர் அடிச்சிடுவேன். சாதாரண ஐப்ரோ பென்சிலை விடுவேன். கண்ணுக்கு மை. எல்லாரும் வீட்டில் எல்லா வீட்லேயும் காமனாக என்ன பண்ணுவாங்களோ நான் அதுதான் பண்ணுவேன். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உனக்கு மேக்கப்பே தேவையில்லையடா. புரியுது. CP922 கொடைக்கோள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புரியுது. ஆனால் எப்படி சொல்கிறது, அது இருந்தாலும் ஒரு சில நேரம் ரொம்ப வெயிலெல்லாம் அலைஞ்சிட்டு வந்துட்டோன்னா ரொம்ப இதாக இருக்குது. இதோ கை கூட பாருங்களேன், க்ளவுஸ் போட்டுக்கிட்டால் வாட்டம் வர மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி காலையில் க்ளவுஸ் எடுத்து போட்டேன். அப்புறம் வண்டி வந்து இப்படி பிடிக்கும்போது என்னன்னா வித்தியாசமாக இருக்குது. பழக்கம் இல்லைல்ல. அப்புறம் சரி அதை கழட்டிட்டா அப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு பொருள் எதுவும் எடுக்க முடியல. ஷால் எடுத்து பின்னி இப்படி இப்படி குத்துறேன், இங்கே இப்படி குத்துறேன், இழுத்து போட்டால் அப்போ அந்த க்ளவுஸில் போய்ட்டு ஊக்கு குத்துது. வாட்டம் வரல. சரி, அதான் நீங்களும் எல்லாரும் சொல்கிறீங்களா? எங்க சொன்னா நீ கேட்க மாட்ட, சொல்ல வேண்டிய இடத்துல. தஞ்சாவூர் வேணா அமெரிக்காவை மாத்திரலாமா? நான் எங்கெங்க தஞ்சாவூர்ல இருக்கேன், நான் கல்பாக்கம்னா. சொல்லு தல. சென்னை. இதே கமெண்ட்டை தான் நீ நேற்றும் போட்ட. தோசை வீடியோ நல்லா இருந்துச்சு. தோசை வீடியோவா? நான் எப்போ தோசை போட்டேன் சுட்டேன்? ஓகே விஜய், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அப்படி கிடையாது. ஃபேஷியல் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு அப்படி தான் இருக்கும். 2 நாள் 3 நாள் ஆகும் அது இயல்பாக ஸ்கின்னு க்ளோவாக மாறுறதுக்கு. பண்ணிட்டு வந்த அன்னைக்கு அப்படி தான் இருக்குமே. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிவாபுரம் வேணாம் சொல்லாதீங்களா? என்ன எதுக்கு சொன்னால் என்னங்கிற? CP922 கொடைக்கோள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி காய்ஸ், ஜாயின் பண்ணிட்டீங்களா கோல்டு? அதோ வந்துட்டேன். இதோ முடிச்சிடலாம். கட் பண்ணிட்டு தீபன், கலீம், ஹாய் கலீம், என்ன ஆச்சு? பார்த்த சாரதி ஹாய். நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு. கல்பாக்கம் தானே? ஆமாம். ஆன் த வே ஐ எம் இன் மஹிந்திரா சிட்டி. நீ எந்த சிட்டியில் வேணா வாடா. ஆனால் என் வீட்டுக்குள்ளெல்லாம் நீ நுழையவே முடியாது. பெரிய கேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றும் அமெரிக்காவில் இல்லை, அண்டார்டிகாவில் இல்லை, ஏதோ ஒரு இத்து போன ஊரில் இருக்க. அது என்ன ஏதோ ஒரு இத்து போன ஊர்? அப்போது உனக்கு அமெரிக்கா லண்டன்லாம் உனக்கு சொர்க்கம். நாங்கள் எங்கள் ஊர் சென்னை, கல்பாக்கம், கூவத்தூர்லாம் வந்து உனக்கு இத்து போன ஊரா? ரொம்ப பண்ணாதடா டேய். எப்போவுமே கடல் தாண்டி இருக்கிற நாட்டில் தான் அடிக்கடி பூகம்பம், கடல் வந்து சீரழிவு, பில்டிங் காற்றுல அடிச்சுக்கிட்டு போகிறது, எல்லாம் வெறும் தகர டப்பால ரெடிமேடு வீடு. அங்கெல்லாம்
இங்கே அப்படி கிடையாது. இங்கே கஷ்டப்பட்டு ஒரு செங்கலாக எடுத்து அடுக்கி உனக்கு ஸ்ட்ராங்காக 100 வருஷத்துக்கு கீழே சாயாத அளவுக்கு உனக்கு இங்கே நம்ம ஊருக்காரங்க அவ்வளோ பார்த்து பார்த்து உனக்கு பண்ணுறாங்க. சொர்க்கமே நம்ம ஊர் தான். அதுவும் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் சொர்க்கம் நிறைஞ்ச ஊர். நீ என்னடான்னா எங்கள் ஊரை வந்து இத்து போன ஊருங்கிற. அமெரிக்காவில் போயிட்டு 4 நாள் தங்கறதுக்குள்ளே உசுரை கையில் பிடிச்சிட்டு உக்காந்துருக்கணும். எங்கே திடீர்னு பூமி சுழலும், எந்த பூகம்பத்தில் அந்த தகர டாப்பா மேலே டாப்பா தூக்கி கவுத்தது எங்கே சாயுன்னே தெரியாது. எல்லாம் உட்டுன்ற பேரில் தகர டாப்பா தூக்கி ரெடிமேடு வீடு. அதுவும் தண்ணி வயிற்ற கலக்குதுன்னு பாத்ரூம் போனால் தண்ணி கூட யூஸ் பண்ண முடியாது. டிஷ்யூ பேப்பர் நாற்ற பிடிச்ச ஊர். நாங்கள்லாம் இங்கே சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவுறோம். கருமம், நீ பேப்பரில் தொடச்சி போடுறது உனக்கு சொர்க்கமாக இருக்கா? கையை போய் கழுவுடா போடா. எப்போ வேணாலும் ஊரை விட்டு துரத்திடுவான். இது தெரியல இவனுக்கு. தமிழன் பெருமைக்குரியவன். அது இந்தியாவிலே நம்ம ஊர் மாதிரி போய் பீகாருக்கு போய் உக்காந்துட்டு வா. பான் பெராக்கு துப்பி முஞ்சா பூ அப்படின்னு துப்புவான். அர்ஜென்ட்டுக்கு எங்கேயா சாயிலன்ட்டு செவுத்துல கையை வச்சேன்னா அங்கே ஒருத்தி துப்பி வச்சிருப்பா. நிற்கிற இடமெல்லாம் துப்பி வச்சிருப்பாங்க பீகாரில். போய் பாரு அங்கே எப்படி இருக்குன்னு. நாங்களாம் பார்க்காததா? போய் பாருப்போ. மும்பைக்கு போகாத அவசரத்துக்கு அட்ரஸ் கூட கேட்க முடியாது. செயின் அறுத்துக்கிட்டு ஓடிடுவான். ஃப்ரான்ஸ் சொல்கிறானே, ஃப்ரான்ஸில் என்ன தெரியுமா? ஃப்ரான்ஸில் உன்னால் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஃபோன் கூட தாராளமாக அப்படி பார்த்துக்கிட்டே உன்னால் போக முடியாது. அங்கே கருப்பனுங்க இருப்பானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அவனோட ஃபோனை அப்படியே தப்புக்குன்னு பிடுங்கிட்டு போயிட்டே இருப்பான். எவங்கிட்டையும் நீ போய் கேட்க முடியாது. என் ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டான் கொடுங்கன்னெலாம் கேட்க முடியாது. நீ 10 ரூபா பர்ஸில் பாக்கெட்டில் வச்சுட்டு போக முடியாது. 1 கிலோ அரிசி 400 ரூபா, அங்கே தக்காளி 400 ரூபா நம்ம ஊர் இந்தியா காசுக்கு. எனக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? எந்தெந்த நாட்டில் என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு எல்லாமே தெரியும். ஏதோ அப்பாவி மாதிரி உட்காந்துருக்கேன், ஏதோ ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட கேளு, எப்படா ஊருக்கு வருவோன்னு காத்துக்கிட்டு கிடக்குறோம். என்னடானாக்கா இவனுங்க வந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் இருக்கிற அந்த வருத்தம் அனுபவிச்சாதான் தெரியும். ஃபாரின்னு மற்ற ஊரில் இத்து போன ஊரா? உங்களெல்லாம் எங்கள் ஊரில் உள்ள விடுறதே பெரிய விஷயம்டா. பாப்ஸு ரொம்ப கஷ்டமாப்பா. ஆமாம், பின்ன நம்ம ஊரில் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது பாப்பு. நம்ம ஊர் வந்து சொர்க்கம் அது. ஐயோ, நம்ம ஊர் மாதிரிலாம் எங்கேயுமே கிடையாது. ஏண்டா நிலாவே ஏமாத்து நிலாவா? செல்லோ ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ். உங்களுக்கே புரியுது ஆஃப்டர் ஃபேஷியல் 2 to 3 days ஆகும்னு. அப்புறம் ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? அது எனக்கு தெரியுது தான். நெஞ்சு புண்ணா போச்சு நேற்று. காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க வாங்க. சரி பாய் செல்லோ, பாய் பாய். குட் நைட் பாப்ஸு, குட் நைட் ட்ரீம், குட் நைட் செல்லம், குட் நைட் சருக்குட்டி, குட் நைட் எல்லாருக்கும் குட் நைட். எல்லோரும் நல்லா தூங்குங்க. ட்ரீம் அவங்க அப்படித்தான் 2 years பார்க்குறேன். சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க, அதில் இருக்கு ஸ்பெஷல், காமனுக்கு கிடையாது. எந்த இடம்? குட் நைட். ஓகே, குட் நைட் தலை, குட் நைட். குட் நைட் பாப்ஸ், குட் நைட் எல்லாருக்கும். சரா குட் நைட்.